ஸ்லைஸ் போட்ட பிறகு இதை நான் அப்படியே திருப்பி போட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா இந்த ப்ரெட்லேயே நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உருளைக்கிழங்கு ஒரு 200 கிராம் போல் எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அதை வேக வச்சு உரித்து நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் கையால் இல்லாட்டி ஒரு மேஸால் நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் நல்லா கரைஞ்சி வருகுது என்னப்படி. இப்போ நல்லா ஒரு கரண்டியால் இன்னப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இது நல்லா தூளாகி கரைஞ்சி வர தேவையில்லை, இந்த அளவு இருந்தாலே போதும். இப்போ இதோடு நாங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருந்தது அதையும் இதோட சேர்த்துட வேண்டியதான். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்த பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட லீக்ஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் சின்னதாக, இன்னும் லீக்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதோட சின்ன பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த லீக்ஸ் வெங்காயம் கிழங்கு இதெல்லாம் நல்லா அந்த ப்ரெட்டோடு நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு எந்த வித தாளிப்பும் தேவையில்லை. நாங்கள் கட்லட் செஞ்சு எடுக்க போகிறதால இதுக்கு தாளிப்பும் தேவையில்லை. இதுக்கு காரத்துக்காக பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கணும். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கணும். இப்போ இதோட நான் ப்ரெட் க்ரம்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு அந்த கட்லட் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேப்பாக. இன்னும் கொஞ்சம் நான் காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். இது இந்த டைமில் உங்களுக்கு டின் மீன் இல்லாட்டி கறி சமைச்ச மீன் இல்லாட்டி சிக்கன் எது வேணும்னாலும் உங்களுக்கு இந்த டைமில் சேர்த்துக்கொள்ளலாம். நான் எதுவும் சேர்க்கல, இப்படி வெறுமனே தான் அந்த கிழங்கு ப்ரெட்டு போட்டு தான் செஞ்ச போகிறேன். இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸ் போட்ட பிறகு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இது போதாண்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. உங்களோட கைக்கு பிடிக்கிற அளவுக்கு இருந்துட்டால் சரி, அந்த ஷேப் வடிவில். இப்போ இதை அப்படியே வேக வச்சு நாங்கள் இறக்கி ஆற வச்சுக்கணும். இதுக்கு கோட்டினுக்காக நான் கோதுமை அதோட தண்ணி சேர்த்து நான் கலந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக எக் அதுவும் கலந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதில் கோட்டின் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் கோட்டின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து நாங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது. எண்ணெயை நாங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் ஒரு ஈஸியான டெசர்ட் இல்லை, ஈஸியான ஒரு கட்லட் ரெடி. நீங்களும் இன்ஷால்லா ஒரு முறை சரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கட்லெட்டை வீட்டிலேயே ஈவினிங் டைம் சுட ப்ரெட் கட்லட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை